வணக்கம். தமிழின் செய்திகள். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி அவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் பானையில் பச்சரிசியிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். கிள்ளையூர் பேருந்து நிலையம் புனரமைப்பு பணிகளை எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ஆய்வு செய்தார். கிள்ளையூர் பேருந்து நிலையம் புனரமைப்பு பணிகளை எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது அதிகாரிகள் இல்லாததனால் ராஜேஷ்குமார் ஆவேசமடைந்து அதிகாரிகளை கண்டித்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் கீழடியில் அரசின் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் கீழடியில் அரசின் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுடன் வெளிநாட்டினர் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் நேற்று காலை மார்கழி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலில் மார்கழி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை தொடர்ந்து நள்ளிரவு சப்தாவர்ண நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுது கோட்டார் ஏழகரம் வலம்புரி விநாயகரும் மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமியும் வேளிமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது. கோவையில் உணவுக்கடை விவகாரத்தில் தம்பதியினரை மிரட்டிய பாஜக நிர்வாகியை கைது செய்ய கோரி பாஜக மாவட்ட அலுவலகத்தின் மீது மாட்டுக்கறி வீச முயன்ற ஆதித்தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தின் மீது மாட்டுக்கறி வீசும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆதித்தமிழர் கட்சியை சேர்ந்த 5 பேரையும் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே உள்ள உத்தங்குடியில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பாக ரோஜாவன முதியோர் இல்லத்தில் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே உள்ள உத்தங்குடியில் நடிகர்கள் சங்கம் சார்பாக ரோஜாவன முதியோர் இல்லத்தில் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ் சினிமா நடிகர்கள் சங்க பொதுச் செயலாளர் சினி வினோத், வழக்கறிஞர் முத்துக்குமார் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்கள், காவல் கண்காணிப்பாளர், குற்றப்பிரிவு ஜஸ்டின் பிரபாகரன், மதுரை மாவட்டம் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை தலைவர் ஸ்டார் குரு, அதிமுக கலைப்பிரிவு செயலாளர் பிபிஆர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து முதியோர்களுக்கு சேலை, வேஷ்டி, போர்வைகள் வழங்கினர். திருவாதிரையை முன்னிட்டு வேலுக்குடி ருத்ரகோடீஸ்வரர் மற்றும் சாத்தனூர் காளஹஸ்தீஸ்வரர் ஆலயங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வேலுக்குடி பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோமலாம்பிகை சமேத ருத்ரகோடீஸ்வரர் ஆலயத்தில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு ருத்ரகோடீஸ்வரர் சுவாமி மற்றும் சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் சுவாமிகளுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதேபோன்று சாத்தனூர் பகுதியில் அமைந்துள்ள ஞானாம்பிகை சமேத காளஹஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி புறப்பாடு சாத்தனூர் முக்கிய வீதிகள் வழியாக சிவவாத்தியங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி 26வது வட்டக்கழக திமுக சார்பில் பொங்கல் விழா வட்டக்கழக செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் சாந்தி நகர் பகுதியில் நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி 26வது வட்டக்கழக திமுக சார்பில் பொங்கல் விழா வட்டக்கழக செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் சாந்தி நகர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கருணாநிதி மற்றும் ஜோசப் அண்ணாதுரை, காயிதே மில்லத் மசூதி தலைவர் முகமது காசிம் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பு பைகளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவகாமி சமேத நடராச பெருமான் 1000 கால் மண்டபத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு திருமஞ்சன கோபுர வாயில் வழியாக திருக்கோயிலை சுற்றியுள்ள மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். காவிரிப்பட்டினம் அருகே பூம்பு மாட்டுக்காரர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட வேண்டி குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே உள்ள சவலூர் மற்றும் பாலாஜி நகரில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் சொந்த வீடுகளின்றி தார்பாய் அமைத்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பூம்பு மாட்டுக்காரர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லாததால் உயர் படிப்புகளுக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் தங்களது படிப்பினை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு செல்லும் அவல நிலை நீடித்து வருகிறது. ஆகையால்
மாவட்ட தலைவர் மெஹபூப் பாஷா தலைமையில் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரோயு அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டி மனுவினை கொடுத்தனர். மதுரை மாநகராட்சியுடன் காதகிணறு, கடச்சநீந்தல், காப்புதூர் ஆகிய ஊராட்சிகளை மதுரை மாநகராட்சியுடன் இணைப்பதை நிறுத்தி வைக்க கோரி கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் காதகிணறு, கடச்சநீந்தல், காப்புதூர் ஊராட்சியை சேர்ந்த கிங் சுந்தரம் பாலகிருஷ்ணன் தலைமையில் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் இணைந்து மதுரை மாநகராட்சியுடன் எங்களது ஊராட்சியை இணைப்பதை நிறுத்தி வைக்க கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர். வால்பாறையில் சுற்றுச்சூழல் உணர்வு திறன் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தற்போது நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையில் உணர்வு திறன் மசோதா, சுற்றுச்சூழல் உணர்வு திறன் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திட்டத்தினை எதிர்த்து பல்வேறு கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி வருகிறது. இதில் மதிமுக சார்பில் கூட்டணி கட்சியுடன் இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை வால்பாறை மதிமுக நகர செயலாளர் கல்யாணி தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடியில் விவேகானந்தரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநகர பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடியில் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக மாநில தலைவர் சேதுராமன்ஜி தலைமையில் காமராஜ் கல்லூரியில் உள்ள சுவாமி விவேகானந்தரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநகர பொறுப்பாளர் வி.பி. முருகேசன் உட்பட அனைவரும் சுவாமி விவேகானந்தர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் கோட்ட பொறுப்பாளர் காளியப்பன், மாவட்ட செயலாளர் ப. வரதராஜன், மாவட்ட துணைத் தலைவர்கள் சுதர்ஷன், முகேஷ், ஜெயச்சந்திரன், சந்தன பாண்டியன், சுப்பிரமணியன், ஜெய் கணேஷ், விஷ்ணு நாச்சியார், முத்து விஜயன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியின் சார்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் நுழைவாயில் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியின் சார்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் நுழைவாயில் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் காவல்துறையினரின் முன் அனுமதி பெறாமல் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக கூறி காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். அதனால் ரங்கநாதர் கோவில் அருகே சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சுரண்டை நகராட்சியில் தை திருநாளான பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி மாவட்டம் சுரண்டை நகராட்சியில் தை திருநாளான பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சுரண்டை நகராட்சி தலைவர் வள்ளிமுருகன், தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் பொதுமக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து பொங்கல் திருநாளை கொண்டாடி பொதுமக்கள் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கலை வழங்கி வாழ்த்துக்கள் கூறினார். தென்காசி பொதிகை அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. தென்காசியில் செயல்பட்டு வரும் பொதிகை அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் எஸ்.ஆர். கிருஷ்ணன் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஊக்கத்தொகை தலா 500 ரூபாய் வழங்கினார். நிகழ்ச்சியில் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கானை ஊராட்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடினார். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடினார். இதில் நா. கலைச்செல்வி, வி. ராஜா, ஆர். முருகன், ஆர்.பி. முருகன், கே. சிவகுமார், ஜூலியானா வீரராகவன், ஏழுமலை ஒன்றிய கழக நிர்வாகிகள் பழனி, நாராயணசாமி, மதன், கருணாகரன், சேட்டு, ஜெயா, குமரன், சரவணன், அழகப்பன், வள்ளி, கிருஷ்ணமூர்த்தி, ஜெயமாலினி, சரவணன், தேவபூஷணம், முருகன், குமரன், மணியரசன், மணிபாலன், தகவல் கதிரவன், ராகுல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடும் வகையில் அரசு அலுவலர்கள் பங்கு பெற்ற சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ரங்கோலி, கோல போட்டி, இசை, நாற்காலி, கயிறு இழுத்தல், தண்ணீர் நிரப்புதல், உரியடித்தல், ஊசி நூல் கோர்த்தல் போன்ற தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் அரசு அலுவலர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு அலுவலர்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு பரிசுகளை மாவட்ட ஆட்சித்தலைவரும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினரும் பரிசுகளை வழங்கினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
பெரம்பலூர் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பட்சாவ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா முன்னிலையில் கொடியசைத்து தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு சாலை விதிகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகம் எதிரில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகம் எதிரில் தனியார் பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் அறக்கட்டளையை சேர்ந்த பாவனை நடன கலைஞர்கள் மூலம் பேச்சு இல்லாமல் சைகை மூலமாக சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்து நடனமாடி வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வசந்த், உதவி ஆய்வாளர் குமாரராஜா, விஜயரங்கன், சிறப்பு உதவி ஆய்வாளர் அந்தோனுசாமி, காவலர்கள் வினோத், லட்சுமி நாராயணன், ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் உமா பங்கேற்றார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தலைமையில் மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அனைத்து துறை சார்பில் அரசு அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவையொட்டி கோலப் போட்டி, ஸ்பூனில் எலுமிச்சம்பழம் கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. நாமக்கல் வள்ளிபுரம் ஏரியில் உள்ள மரங்களை ஆக்கிரமித்து பறவைகள் முகாமிட்டுள்ள கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் நிறைந்து காணப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் அடுத்துள்ள வள்ளிபுரம் ஏரி முழுவதும் நிரம்பியது. இந்த சூழலில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பறவைகள் வள்ளிபுரம் ஏரியில் உள்ள மரங்களை ஆக்கிரமித்து முகாமிட்டுள்ளது. இது தொடர்பான கழுகு பார்வை காட்சியில் பார்ப்பதற்கு வெண்போர்வை போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் பின்புறத்தில் உள்ள ஆயுதப்படை வளாகத்தில் மாவட்டம் முழுவதும் உள்ள காவல்துறையினர் ஒன்று சேர்ந்து 50க்கும் மேற்பட்ட இடத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் வருகை தந்தார். அவருக்கு சக காவலர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் புத்தாடைகள் அணிந்து குடும்பத்துடன் பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். நாமக்கல்லில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அருகே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் உமா கலந்து கொண்டு தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து அதனை ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராசிபுரத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுடன் சமத்துவ பொங்கல் விழாவை மாவட்ட ஆட்சியர் கொண்டாடினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆர் புதுப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் JVM மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் மற்றும் அவருடைய விவசாய பெற்றோர்களுடன் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் சுமா தலைமையில் சிறப்பாக கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முதல் முறையாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் என கலந்து கொண்டு நடனமாடினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முதல் முறையாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியானது திமுக நகர செயலாளர் சங்கர் மற்றும் ட்ரிபிள்எஸ் ஆடியோ சார்பில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இசைக்கு ஏற்ப சாலையில் நடனமாடினர். ஜெயம்குண்டம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் காவலர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் காவல் நிலையம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா காவல் ஆய்வாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செங்கரும்பு மாவிலை தோரணங்கள் மத்தியில் பொங்கல் படையலிட்டு இறைவனை வழிபட்டனர். நிகழ்ச்சியில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் உள்ளிட்ட காவல்துறையினர் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவா தலைமையில் பொங்கல் விழா மற்றும் விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் தனித்தனியாக பாரம்பரிய விளையாட்டான பானை உடைத்தல், கயிறு இழுத்தல், கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர் பரிசு வழங்கி பாராட்டினார். காஞ்சிபுரத்தில் தேஜஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவன நவசக்தி பெருமளம் மாணவிகள் கண்கவர் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியை நடத்தினர்.
காஞ்சிபுரத்தில் தேஜஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவன நவசக்தி பரிமளம் மாணவிகள் கண்கவர் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த நாட்டிய கலை நிகழ்ச்சியில் திருக்கோயில் செயல் அலுவலர் வஜ்ரவேலு, திருக்கோயில் பணியாளர்கள், திருமுறை பெருவிழா குழுவினர், ஓதுவார்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழாவானது விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக பல்கலைக்கழக பண்ணை வளாகத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி மாட்டு வண்டியில் அழைத்து வந்தனர். பின்னர் அவருக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டது. பின்னர் பொங்கல் அடுப்பை பற்ற வைத்த நிகழ்வை தொடங்கி வைத்தார். திருவாவடுதுறை ஜனுல் உலும் மக்தப் மதரசா அரபி பாடசாலையில் 10ஆம் ஆண்டு விழா மற்றும் அல் மதரசத்துல் ஹைரு நிஷா பெண்கள் அரபிக் கல்லூரி 2ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை ஐனுல் உலும் மக்தப் மதரசா பாடசாலையில் 10ஆம் ஆண்டு விழா மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் முத்தவல்லி நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் தலைமையில் நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடையநல்லூர் சௌகத் அலி உஸ்மானி கலந்து கொண்டார். தொடர்ந்து நடுவராக சென்னை ஷேக் மொய்தீன் வாசல் பாகவி கலந்து கொண்டார். மயிலாடுதுறையில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பங்கேற்றார். மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் ஊராட்சியில் மன்ற தலைவராக இருப்பவர் முகமது ஹாலித். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றி மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தது மிகவும் எளிமையாக இருந்தவர். இதனால் ஊர் பொதுமக்கள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தலைமையில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினர். சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட பட்டணப்பாக்கத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் கொடியேற்றி கல்வெட்டு திறந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் கொடியேற்றி கல்வெட்டு திறந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு தென் சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல் ரிசாக் தலைமை தாங்கினார். எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு கொடியேற்றி கல்வெட்டு திறந்து சுமார் 100 பேருக்கு மேல் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை கிரீம் சாலையில் உள்ள லலித் கலா அகாடமியில் ஓவியர் ரூபனின் கலை களஞ்சியம் அகாடமி சார்பில் வருங்கால பன்னாட்டு ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. சென்னை கிரீம் சாலையில் உள்ள லலித் கலா அகாடமியில் ஓவியர் ரூபனின் கலை களஞ்சியம் அகாடமி சார்பில் வருங்கால பன்னாட்டு ஓவிய கண்காட்சி 2025 மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு ஓவியங்களை வரைந்தவர்களுக்கு சான்றிதழும் கேடயங்களை வழங்கினார். மேலும் ஆடை வடிவமைப்பாளர் ஷாம் சங்கர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பேட்டரி வாகனம் வழங்கும் விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம ஊராட்சிகளுக்கான குப்பை சேகரிக்கும் 62 பேட்டரி வாகனம் வழங்கும் விழா ஒன்றிய குழு தலைவர் சத்யா சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்பித்தார். கோவையில் காங்கிரஸ் மனித உரிமை துறையின் சார்பாக ஆசியாவின் மிகப்பெரிய முந்தி விநாயகர் கோவில் முன்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கோவையில் காங்கிரஸ் மனித உரிமை துறையின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா புலியகுளம் பகுதியில் உள்ள ஆசியாவிலேயே பெரிய முந்தி விநாயகர் கோயில் முன்பாக மனித உரிமை துறையின் மாவட்ட தலைவர் ஜெரால்ட் வின்சென்ட் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் எம்ஐஎம் ரஹ்மத்துல்லா, ஜான்சன் ராஜா, INTUC தலைவர் செல்வன், ஷோபனா செல்வன், ஷினாவஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் மாட்டு தொழுவத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை புண்ணாக்கு மூட்டையை தூக்கி கொண்டு வெளியே சென்று தின்னும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை துடியலூர் அடுத்த நரசிம்ம நாயக்கன் பாளையம் அருகே உள்ள வரப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள பாலு என்பவர் தோட்டத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை மாடுகளுக்கு வைத்திருந்த தீவனங்களை தின்றுவிட்டு மேலும் அங்கு வைத்திருந்த புண்ணாக்கு மூட்டையை தூக்கி கொண்டு வெளியே வந்து தின்னும் வீடியோ அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாகர்கோயிலில் ஊர்காவல் படை அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொங்கல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நாகர்கோயில் ஹோம்கார்ட் அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பொங்கல் பானைக்கு தீ வைத்து பொங்கல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த பொங்கல் விழாவில் ஊர்காவல் படையை சேர்ந்த ஆண் பெண் காவலர்கள் மற்றும் போலீசார் உட்பட பலர் பங்கேற்றனர். காட்டங்களுத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா உதய கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது.
செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மெய்வழிச்சாலையில் 5000க்கும் மேற்பட்டோர் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மெய்வழிச்சாலையில் சாதி மத பாகுபாடுகளை கடந்து 69 சமூகங்களை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த பொங்கல் விழாவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு மெய்வழிச்சாலையில் பொங்கல் வைத்து கொண்டாடினார். கடலூர் மாவட்டம் கீழக்கடம்பூரில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் சார்பில் சிற்பி பரமகுரு தலைமையில் பனை விதை நடப்பட்டது. கடலூர் மாவட்ட தன்னார்வ இளைஞர்கள் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் நல்லாசியுடன் நிறுவனர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் அறிவுறுத்தலின்படி, மேலும் தலைமை செயல் அதிகாரி காருண்யா குணவதி ஆலோசனையின்படி கலாச்சார பாரம்பரிய பிரிவின் சிற்பி பரமகுரு தலைமையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுடன் பனை விதை விதைக்கப்பட்டது. நிகழ்ச்சியை வழக்கறிஞர் விக்ரம் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு உறுப்பினர்கள் ராஜ்குமார், அலெக்ஸ், பர்ஹத் அலிகான், ஷாகுல் அமீத், வின்ஸ்டன் சர்ச்சில், பிரவீன்குமார், சாக்ரட்டிஸ் மற்றும் ஏராளமான தன்னார்வ தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அஞ்சு ஊராட்சியில் சமுதாய கூடத்தில் பொங்கல் விழா ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி தேவராஜ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் அஞ்சு ஊராட்சியில் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் செங்கரும்பு வைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடிய பகுதி மக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் அஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி தேவராஜ், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். குரோம்பேட்டை 2வது பணிமனையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை 2வது பணிமனையில் ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் பொங்கல் வெகு விமரிசையாக கொண்டாடினர். இதில் நடத்துனர் செயலாளர் நீலவண்ணன், ஓட்டுநர் செயலாளர் சங்கர் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ஊராட்சி தெற்கு சீரம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு குபேர கணபதி திருக்கோயிலில் ஊர் பொதுமக்கள் சார்பாக திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ஊராட்சி தெற்கு சீரம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு குபேர கணபதி திருக்கோயிலில் ஊர் பொதுமக்கள் சார்பாக தைப்பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மற்றும் தெற்கு ஸ்ரீராம்பாளையம் குபேர கணபதிக்கு மஞ்சள், பால், பன்னீர், இளநீர், தயிர் போன்றவைகளால் அபிஷேகம், ஆராதனை செய்து ஒன்று கூடி இறைவனை வணங்கினர். நாகர்கோவிலில் பழவிள்ளை காமராஜர் பாலிடெக்னிக் மைதானத்தில் 600க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாகர்கோயிலில் பழவிள்ளை காமராஜர் பாலிடெக்னிக் மைதானத்தில் 600க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த சிலம்ப போட்டியில் பல்வேறு விதமான சிலம்ப விளையாட்டுகளை விளையாடி அசத்தினர். இது அங்கு கூடியிருந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தமிழக அரசு வழங்க உறுதி செய்ய வேண்டும் எனவும் குமரி மாவட்ட சிலம்பாட்ட கழக கௌரவ தலைவர் சுரேஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சேலம் பெரம்பலூர் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைமை அலுவலகம் அருகே சமத்துவ பொங்கல் விழா மற்றும் குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. சேலம் பெரம்பலூர் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைமை அலுவலகம் அருகே சமத்துவ பொங்கல் விழா மற்றும் குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஜங்ஷன் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில துணைத் தலைவர் ஈரோடு ஜெயராமன், வழிகாட்டு குழு தலைவர் ஆசிர்வாதம் மற்றும் சேலம் மாவட்ட தலைவர் அம்பேத்கர் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரருக்கு காரும், சிறந்த காளைக்கு டிராக்டரும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1100 காளைகள் அவிழ்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்தில் பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்தில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் விஜயபாஸ்கர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேலம் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான தெய்வலிங்கம் தனது கோட்டத்திற்குட்பட்ட வாய்க்கால் பட்டறை பகுதியில் 9 புதுப்பானைகளில் துப்புரவு பணியாளர்களால் பொங்கல் இடப்பட்டு இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக தமிழர் திருவிழாவை கொண்டாடினார். சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் மற்றும் தொழிலதிபர் ராசி சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த சமத்துவ பொங்கல் திருவிழாவை துவக்கி வைத்தனர். விழாவில்
9 புது பானைகளில் பொங்கலிடப்பட்டு பொங்கல் பொங்கி வரும்போது அங்கு திரண்டிருந்த அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்து கோஷம் முழங்க இயற்கைக்கு நன்றி செலுத்தி சிறப்பு பூஜையை மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.